லைவ்ல நிறைய அண்ணன்மார்கள் இருப்பாங்க. ஓகே கீர்த்தி, சரிடா கார்த்திகை தங்கம், உன்னுடைய லைவ்ல எண்டு டு பிகினிங், அதாவது ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல. வெளியில எல்லாத்தையும் நிறுத்திட்டு சரிடா கார்த்திகை தங்கம், உன்னுடைய லைவ்ல எண்டு டு பிகினிங் வரைக்கும், அதாவது ஆரம்ப பிகினிங் டு எண்டு வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்களா? நீங்க தான் லைவ்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வாரீங்கல்ல. அப்புறம் நம்ம கீர்த்தி, கனி இப்போ லைவ் வர்றதில்ல. அக்கா நலமா? மூர்த்தி சகோ நான் நலம், நீங்க நலமா? எப்படிங்க? தங்கச்சி கோபமான ஃபேஸை காட்டுறது நன்றாக தெரிகிறது. கோபமா இல்லை, அவங்க சொல்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டேனா. மெர்லின் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், மெர்லின் சிஸ்டர் எங்கே போனாங்க? இல்லைடா தங்கம், எனக்கு முன்னாடியே தான் நீ லைவ் போட்டுட்டு இருக்கு. ஆமாண்ணா, ஆனால் நீங்கள் அப்போலேருந்து நீங்கள் வந்துட்டு தானே இருக்கீங்க. நான் ஸ்டார்டிங்கில் இருக்கேன், ஃபர்ஸ்ட்டு நான் தான் உங்கள் லைவுக்கு வந்தேன் சிஸ். ஆமாம், இது ஸ்டார்டிங்லேருந்து, அப்புறம் இடையில நடுவில் காணா, இப்போ மறுபடியும் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கேன். அப்புறம் தான் பார்த்தி அஷ்மி வந்தாங்க, அப்புறம் தான் கனிகா எல்லாம் வந்தாங்க. ஆமா ஆமா. முதல் விடுகதை, இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது, அது என்ன? இடி இடிக்கும் மழை பெய்யும், மழை பெய்யாது. இடி இடிக்கும் மின்னல் அடிக்கும் மழை பெய்யாது. பட்டாசா? பட்டாசா ஜோஷ் ப்ரோ? ரேர் தானே, வந்து இருந்தேன் சிஸ்.